ஏன்னா ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்லுங்கண்ணே. ரெண்டு குட்டி ஆடு 23,000 மறைச்சிட்டீங்களா? ரெண்டு குட்டி என்ன குட்டி இது எப்படிங்க? ரெண்டுமே கடா குட்டி. ஆமா அதிர்ஷ்டம். பல்லு எப்படிதான் இருக்கு? பல்லு தேஞ்சிருச்சு. பல்லு சேர்ந்துட்டு ரெண்டு குட்டி ஆடு பல்லு தேஞ்சிருச்சு. என்ன குட்டி வளர்த்துருக்கத பார்த்தா அடுத்து சென்னையா இருக்கணுமே. ஆமா ஆமா ஆடு சென்னைதான். பல்லு தேஞ்சிருச்சு. குட்டி நல்லா வளர்த்துருக்கு. சூப்பரா. சரி சரி. விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா? குறைக்க முடியல. ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? அது வளர்க்குறது ஐயா தான் வளர்க்க போறாரு. வளர்த்தா குட்டி வித்துடலாம். ரெண்டு மூணு மாசம் குட்டியில இருந்து காசு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு திருப்பு குட்டி போட்டுச்சுன்னா மூணு மாத்தையில குட்டி வித்துடலாம். ரெண்டுமே பால்குடி குட்டி. நல்ல ஒரு 20 நாள் 25 நாள் தான் இருக்கும்ண்ணே. ஒரு மாசம் கூட ஆயிருக்காது. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 3 ரூபாய் வாங்கிருக்கோம். ரெண்டும் சேர்த்தா? ரெண்டும் சேர்த்து குட்டினோன்னா ரெண்டுமே புருவை. ரெண்டும் சேர்த்து 3000 ரூபா. எல்லாரும் கடா குட்டியை தானே தேடி தேடி வாங்குறாங்க. நீங்க புருவை வாங்கிருக்கீங்களா? நம்மளுக்கு சௌரியமா கிடைச்சி வாங்கியாச்சு. சௌரியமான இல்ல கடா குட்டி வளர்த்தா ரொம்ப லாபம். எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வளர்க்க பொறுத்தா இருக்கு. இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். எப்போ விற்பனை பண்ணுவீங்க? நம்ம வளர்க்க பொறுத்தா இருக்கு. இது நல்ல பராட்டு குட்டி. சரி. சீக்கிரம் உண்டாகும். ஒரு 5 மாசத்துல வித்தா நமக்கு எதுவும் காசு கிடைக்கும்? கிடைக்கும். மொத்தத்துல ஆடு குட்டி வளர்த்து வித்தா காசு லாபம் தான். லாபம் தான். வாங்க விற்கிற விவரமா இருக்கணும். அவ்வளவுதான். விவரம் இருந்தா லாபம், இல்லைன்னா நமக்கு நட்டம் தான். விற்க தெரியலன்னா நட்டம். வாங்கவும் தெரியணும், விற்கவும் தெரியணும். வளர்த்தா மட்டும் போதாது. நல்ல சுத்தமான கருப்பு கிடா. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? எப்படிங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க? விளாத்திக்குளம். சுத்தமான கருப்பு கிடா. பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 23 ரூபா சொன்னாங்க. சரி. 23 சொன்னதை 21 2000 ரூபா குறைச்சு வாங்கிருக்கீங்க. இட மதிப்பு கருப்பு குட்டியில நம்ம பார்க்க முடியாது. கோயிலுக்கு வாங்குறதுல நம்ம தோரணையா கொண்டு கட்டணும். அதான் பார்க்க முடியும். இன்னைக்கு எப்படி ஓரளவு விலை குறைக்க முடியுதா? ஆடுகள் வரத்த எப்படி இருக்கு? இந்த ஆடுகள் பூரா கன்னியாகுமரிக்கு போகுது. இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் குட்டி. ஏன்னா இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டு குட்டி ஆடு 21. குட்டி ரெண்டு பெருசா வளர்ந்துட்டு ஆடு சென்னையா இருக்கும். அந்த குட்டிலாம் என்ன விலைக்கு முடிஞ்சது? அதெல்லாம் 7 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி போகுதுண்ணே. சரி. கன்னியாகுமரிக்கு அண்ணன் தான் வாங்கிட்டு போறாங்க. ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? கொடியாடு ஃபேமஸ். சரி. வந்து வாங்குவாங்க. சரி. ஃபேமஸ் ரைட்டு. இங்க இருந்து அங்க கொண்டு போய் வளர்த்து விற்பனைக்கு வாய்ப்பு. போன திருப்பு வந்தோம், வாங்கினோம். பரவாயில்ல. அதான் அந்த திருப்பு வந்து இந்த திருப்பு வந்துருக்கீங்க. முதலீட்டு கவியா இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போம். சரி சரி. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தஞ்சாவூர்ல இருந்து வரப்பா. தஞ்சாவூரா? ஆமா. அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரீங்களா? வரேன். ஏற்கனவே 2-3 திருப்பு உங்களை பாத்துருக்கேன். ஆமா. 2 வாட்டி வந்திருக்கேன் சந்தைக்கு. சரி. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி என்ன 13 12 இப்படி வாங்கிருக்கோம். சரி. வாங்கி அங்க போய் வளர்த்து தான் அங்க வைப்போம். வளர்த்து விற்பனை பண்றீங்களா? வளர்த்து விற்பனை. சரி. இங்க இருந்து அங்க வாங்கிட்டு போயினா மார்க்கெட் இருக்கு. அங்க மார்க்கெட் இருக்கு. திருச்சி மார்க்கெட் இருக்கு. சரி. அரியலூர் மார்க்கெட் இருக்குது. அங்க வச்சு வியாபாரம் பண்ணுவோம். லாபம் இருக்கு. அப்ப உங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. லாபம் இருக்கு. ஆமா. இந்த காடி வாங்கிட்டு இருந்தீங்களா? அந்த காடி எதுக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டு தீனிக்கு. அப்படியா? ஆமா. ஏன் இது கடையில செய்யறத விட இது நம்ம மலிவா இருக்கா? இது மலிவா இருக்குது. சொன்னாங்க 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஓ 6 ரூபாய் ஜோடி. ஆமா. 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை அடி நீளம்? 9 அடி. 9 அடி நீளம். 2 காடி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி. இது நமக்கு சீப்பா இருக்குன்னா? சீப்பா இருக்கு. இங்க இருந்து தஞ்சாவூர் போகுது காடி. அம்மா இந்த தஞ்சாவூர் சைடு நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாம் குட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு குட்டி 2 குட்டிக்கு இங்க வர முடியல. அப்ப இங்க இருந்து வாங்கிட்டு போய் நீங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? அங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். விலை சௌரியமா ஓரளவு கொடுப்பேன். சௌரியமா கொடுப்பேன். சரி. எவ்வளவு இருக்கும் நம்ம பண்ணையில? அங்க நம்ம பண்ணையில ஒரு 100 குட்டி இருக்கு. 100 உருப்படி குட்டி வாங்கலாம். ஆடு வாங்கலாம். சென ஆடு வாங்கலாம். குட்டி ஆடு வாங்கலாம். சரி. சௌரியமா கொடுப்போம். நாங்க கொடுப்பீங்க. ஆமா. ரைட். உங்க நம்பர் சொல்லிருங்க. நான் அதுல போட்டு விட்டுட்டு அவங்க நம்பரை போட்டு விட்டுருங்க. நம்பரை போட்டு விட்டுருங்க. 2 குட்டி ஆடு இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப்பான கலரு, டாப்பான குட்டி. மடியெல்லாம் அட்டகாசமா இருக்கு. பல்லு நல்லா இருக்காமா? பல்லு சேர்ந்துட்டு சொன்ன விலை என்ன? முடிஞ்ச விலை என்ன? 24 சொன்னாங்க. சரி. 21. இவ்வளவு பெரிய சைஸ்ல பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. மீடியமா வாங்குவாங்க. பெரிய சைஸ் தான் வாங்கணும் வந்தீங்களா? ஏன் இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட்? இதுல இருந்து வர்ற குட்டிகளும் நல்ல விலைக்கு போகும். இதுக்கு தகுந்தாப்புல கடாக்கள்லாம் வச்சிருக்கீங்களா? ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? ஷார்ட்டா ஒரு இதை சொல்லுங்க. ஆடு வளர்ப்புல மிச்சம் இருக்கு.
எல்லா செலவும் போக மிச்சம் இருக்கு. பாத்துக்கிறத பொறுத்து இருக்கு. பாத்துக்கிறதுன்னா தீவனம் விலைக்கு வாங்கி போடுறத பொறுத்து இருக்கா? போடணும். ஒரு பொட்டையும் ஒரு கிடாவும் சேர்ந்து 2 குட்டி நல்லா இருக்கு, பல்லு சேர்ந்துட்டு. ரெண்டும் சேர்த்து 22,000. 2 கிடா, ரெண்டுமே காய் அடிச்சதா? ஒண்ணு காய் அடிக்காதது, ஒண்ணு காய் அடிச்சது. என்ன விலை சொல்லி எப்படி குறைச்சிங்க? குறைக்க முடிஞ்சதா? ஏதோ 29 ரூபா சொன்னாரு. சரி, 22 ரூபாய்க்கு வாங்கி. 22 ரூபாய்க்கு 11,500 ரூபா. ஒரு எட்டையாவரம் போட்டு பல்லு 2 பல்லு போட்டிருக்காது இல்ல? இளங்குட்டி, பல்லு போடாத குட்டி. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு வளர்த்து கொண்டு போறதா எப்படி? இல்ல அப்படியே கொண்டு அப்படியே கொண்டு போறதானே? இது என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? 13 ரூபா சொன்னாப்ல. சரி, 10 ரூபா கேட்டாங்க. சரி, 11 500 ரூபா கேட்டு. இட மதிப்பு எல்லாம் பாத்துருக்க முடியாது இல்ல? அது பாக்கல. சரி, கோயிலுக்கு பிடிச்சிருக்குண்ணா. ஒரு செம்மறி கொடுப்பாங்களா கோயிலுக்கு? ஆமா, செம்மறி கோயில் கொடுப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 4000. ரெண்டும் சேர்த்து 4000. ஒரு தாய் பிள்ளைமா இருக்க? ஒரு செங்கண்ணி, ஒரு வெள்ளைக்கண்ணி. 2 பொட்டையா கிடாவா? 1 கிடா 1 பொட்டை. ஒரு கிடா ஒரு பொட்டை. எல்லாரும் பாலுடி குட்டி வாங்கி வளர்க்குறவங்க யோசிப்பாங்க, நீங்க 2 வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, அது ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறேன். இதுக்கு பால் போடணுமே, செலவு ரொம்ப ஆகுமே. பரவாயில்ல, இருந்தாலும் வளர்க்கணும்ல. ஒரு ஆர்வம் தான். ஆசைக்கு விலை கிடையாது. ஆமா. சரி சரி. வேற ஆடு மாடு ஒண்ணும் கிடையாதா? இல்ல, பாலுடி குட்டி வளர்க்கணும்னு ஆசையில வாங்கிட்டு போறீங்க. அனுபவம் இருக்கா? இருக்கு. ரெண்டும் கருப்பு கிடா. எந்த ஊர் போகுது? எவ்வளவு முடிஞ்சது? நம்ம வந்து கோயில்பட்டி போகுது. சரி, ரெண்டும் சேர்த்து நம்ம 24 முடிச்சிருக்கு. 24. ஆமா. இது கோயிலுக்கா? கோயிலுக்கு. எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? சந்தை ரேட்லாம் ஜாஸ்தி தான் இருக்குது. இது பியூர் கருப்புனால நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகுது. கூட வருது. இன்னைக்கு கருப்புகள் வந்து 1500 கூட தான் வச்சிருப்பாங்க. கருப்பு தேவைங்கிறதுனால நம்ம விலை பார்க்க முடியாது. விலை பார்க்க முடியாது. கருப்பு வந்து தேவை இருக்கு, அதனால. மூணு ஜாத்தி அண்ணா வாங்க. அன்னைக்கு 3 ஜாத்தி என்ன விலை? 27. 3 சேர்ந்து 27,000. விலை எல்லாம் குறைக்க முடியலையா? அப்படி குறைக்க முடியல. குட்டியோட கலருக்கு தான் விலை போலுக்கு. ஆனா 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் சேர்த்து 31,500. ஆமா, ரெண்டும் சேர்த்து 31,500. எதுக்கு? கடைக்கா வீட்டுக்கா? ஃபங்க்ஷனுக்கா? 13 சொல்லி 10. சரி, 2 தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்களா? இல்ல, 2 ஒண்ணு மாதிரி தான் வாங்கணும். எந்த ஊர் போகுது? சின்ன சட்டி குச்சி. சரி சரி. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? கிடா குட்டிகளை வாங்க லாபம் ஒரு 8 மாசம் வளர்க்கணும். 8 மாசம் வளர்க்கணும். வளர்த்தா நம்மளுக்கு முதல் கிடைக்கும். 5,000 வரும். 15,000 வரும். 10,000 வந்திருக்குன்னா கூட ஒரு 5,000. ஒரு குட்டி 15,000. ஒரு குட்டி 15,000. அப்ப 10,000. 6 மாசம் 7 மாசம் கூட வளர்க்கணும். வளர்த்த பக்கம் ஒரு 5 வாங்கி 30,000 வைக்கலாம். 30,000. இப்ப 10,000க்கு வாங்கியிருக்கோம். குட்டிக்கு 10,000 கிடைக்கும். எல்லா செலவும் போக ஒரு குட்டிக்கு ஒரு 7 ரூபா கிடைக்கும். கிடைக்கும். உண்மையிலே மான் மாதிரி இருக்குங்க. அட்டகாசமா இருக்கு. குட்டி கிடையாதா? ஆட்டுக்கு குட்டி இருக்கா இல்லையா? பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? 4 பல்லு. பக்கத்துல வையா. பல்லு 4 பல்லு. குட்டி கிடையாது. ஆடு இளஞ்சனையா இருக்கு. ஆமா. பல்லு 4 பல்லு. 4 பல்லு. சரி, ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கி போடுறீங்க? ஒண்ணுதான். இந்த ஆடு இவ்வளவு ஆடுகள்ல இதை தூக்குனதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்னா, ஆடு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. என்னன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல ஈன்ற மாதிரி குட்டி போடுற மாதிரி. குட்டி போட்டுருவோம். சரி சரி. என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கி செலக்ட் பண்ண ஆடு? அதுவாசி இதை சூஸ் பண்ணது. என்ன சொன்னாங்க? எப்படி வாங்குனீங்க? குறைக்க முடிஞ்சதா விலை? குறைக்க முடிஞ்சது 21 சொன்னாங்க. சரி. அடுத்து 19 வந்தாங்க. 17 ரூபான்னு எடுத்துருக்கு. 17. சரி. 17 ரூபாய்க்கு இவ்வளவு முதலீடு போட்டிருக்கீங்களா? என்ன கணக்குல போட்டிருக்கீங்க? இதை எப்படி எடுக்கிறது? எப்படி எடுக்கிறதுனா,
ஒரு கணிப்பு தானே போட்டிருப்பீங்க. குட்டியோட இருக்குல்லண்ணே. இப்போ ஆடு மட்டும் நான் வந்துட்டு வெறுமா எடுக்கிறேன்னா 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி எடுத்துடலாம். குட்டியோட இருக்கவாசி நம்மளுக்கு இப்போ போனோன்னா ஒரு 2 மாசத்துல இப்போ குட்டி வீணிடும். அதை வாசி அந்த மதிப்புல எடுத்துருக்கு. அதை ஒரு 6 மாசம் வளர்த்தா எடுத்தா. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 4 ஆடு கிடக்குன்னா இப்போ இதை வந்து எடுத்துட்டு போகலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க ஏழாயிரம்ண்ணே. 7000 பண்ணை. என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க? கடா நல்ல கடாவை பிடிச்சிருக்கீங்களா? இது கோயிலுக்கு. கோயிலுக்குன்னா இப்ப அப்படியே கொண்டு போறதா? அப்படியே கொண்டு போறதா நாளைக்கு. கோயிலுக்கு என்ன மாதிரி கலரு, வெயிட், எடை, காசு? கன்னி குட்டினா நல்லா இருக்கும். கன்னி குட்டி அங்க கிடைக்காது. ஃபுல்லா போருங்க தானே வருது. சரி, இதான் கிடைச்சது. எவ்வளவு நேரம் ஆச்சு இதை வாங்குறதுக்கு? வாங்கினது போனதுமே வாங்கிட்டோம். எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? சொன்னாங்க 40 சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே வியாபாரிட்டியா? ஒரே வியாபாரிட்டியா? ஒரே வியாபாரிட்டியா 40 சொன்னாங்க. 30 ரூபா வாங்கிருக்கு. 40 சொன்னது 30, ஒரு இது 15000 ரூபாய். இட மதிப்பு நிக்குமா ரெண்டும்? இட மதிப்பு ரெண்டும் 17 35 கிலோ வரும். 35 கிலோ வரும். சரிக்கு சரியா இருக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? ஆடு வரத்து விலைவாசி சுமார் தான். சுமார்னா விலைவாசியா வரத்தா? இன்னைக்கு வரத்து அதிகம் தான். விலைவாசி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. கொஞ்சம் வாங்கலாம். அந்த வாங்குற அளவுக்கு இருக்கு. அந்த வார்த்தையை தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே. ஹலோ, அண்ணே வளர்ப்புக்கா கிடைக்கா? கிடைக்கா? அடடா அண்ணா, ஜோடி என்ன விலை? ஒரு குட்டி 7 ரூபா, ஜோடி 14000 ரூபாய். எல்லாமே கிடா குட்டியா? ஆமா, கிடா குட்டி தானே. எல்லாமே கிடா குட்டியா வாங்கிட்டீங்களா? பொட்டை வாங்கலையா? ஏன்? கிடா குட்டி தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எதுவும் பார்க்க தேவையில்லை. தீவனம் போட்டேன்னா போதும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, விற்பனைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி விற்பனை பண்றீங்க? நம்ம சீசனுக்கு நம்மள ஜோடி என்ன விலை? டிபார்ட்மெண்டா? சரி, ஒண்ணு என்ன விலை? ஒண்ணு ஜோடி 28,500. 5 மாதிரி இருக்குங்க. நிறைய வாங்கின மாதிரி இருக்கு. எத்தனை ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க? 11 குட்டி. ஒரு கிடாய் 10 ஆடு. ஒரு கிடாய் 10 ஆடு. ஒரு குறிக்கோளோட தான் இறங்கிருக்கீங்க போல. என்ன விலை வருது ஒண்ணு? சரி, போட்டோம். வேண்டாம், விலை சொல்ல வேண்டாம். நல்ல கிடாவ போத.